அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா படம் பார்க்க வந்திருக்கோம். அதாவது ரேடியன் சினிமா என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தாய் கிழவி. ரொம்ப நாள் ஆசை இருந்தது, ஆனால் மதுரையில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், போக முடியலை என்னால். ஸோ ஊருக்கு வந்தப்போ அப்படியே இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் அப்படியே சரி தாய் கிழவி படத்தை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உள்ளே போகலாம், படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் 10 ஷோ தாய் கிழவி என்ன 1 என்ன 120 கே வருஷம் கே சென்டர் போட்டோமா? கூட ஓ 20 ரூபா சேஞ்ச் இல்லையா? என்ன 20 ரூபா சேஞ்ச் இல்லையா? 20 ரூபா இல்லையேண்ணே. ஓகே தேங்க்ஸ்ண்ணே. டிக்கெட் எடுத்தாச்சு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வழக்கம் போல் தனியாக தான் வந்துருக்கிறேன். பரவாயில்ல, இத்தனை நாள் ஆகி இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க. ஃபைனலி படத்தை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தை தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்லாம் ஆஃப் பண்ணாமல் இருக்குது. What the fuck? ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபைனலி படத்தை பார்த்தாச்சு. ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை. ஜாலியாக இருந்தது. அப்புறம் நிறையா நம்ம கிராமத்து சைடு நடக்கிறது, அப்புறம் நிறைய வீட்டுக்கும் ரிலேட்டபிளாக இருந்தது. இந்த மாதிரி ஜாலியாகவும் ஃபன்னாகவும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஸோ படத்துக்கு நான் 4.5 ரேட்டிங் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் நல்லா ஜாலியாகவும் உட்காந்து பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக ராதிகா அவங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம கிராமத்தில் இந்த பாட்டிங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்றத செம்மையாக காட்டினாங்க. போட்டா நகையில ஒத்த பவுடர் பிடிக்க முடியும். அடிச்சு பாட்டாத்த இந்த வண்டி போவாட குட்டிட்டு சாவி எடுத்துக்க போ. அடிக்குள்ளாண்டு நினைச்சிக்கலாம், உங்க புடிச்சிட்டு நினைச்சிக்கலாம். எங்க அடி அடிக்கிறீங்க? பொண்ணு பார்க்க மாடி என்னடா ஆச்சு? பொண்ணு ஓடி போச்சா? ஓடி போச்சா? இவளை கட்டிக்க இன்னும் 8 மணி இருக்க. நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அவங்க படத்துல சொல்ல வர்றது அப்படின்றத சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உமன் லேடிஸ் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படின்றத அவங்க எப்படி எந்த விதத்துல அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனால அதை எக்ஸாம்பிளா பல்லாங்குழி ஆடுறத வச்சு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அப்புறம் அதான் இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. இது நாட் ஓன்லி கேர்ள்ஸ், பொண்ணுங்களுக்கு மட்டும்லாம் இல்லை, படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, யங் ஏஜில் இருக்கிற நம்மள மாதிரியான ஒரு பசங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சேவிங்ஸ் முக்கியம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு கை கொடுக்கும். ஸோ இப்போ படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, எப்படியா இருந்தாலும் ஒரு அமௌண்ட் சேவிங்க்குன்னு எடுத்து அந்த மணியை கோல்டில் போட்டாலும் சரி, ஸ்டாக்கில் போட்டாலும் சரி, அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதை சேவிங்காக அவங்க வச்சுக்கங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, வேண்டா வெறுப்பா ஹியூமரை சொருகாம அப்படியே கோ ஆன் த ஃப்ளோவில் அப்படியே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜாலியாக ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் ஜாலியாக உட்காந்து வைபா ஒரு நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் பார்த்துட்டு இருந்தானே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடரா, கொடுத்த 120 ரூபாய்க்கு ஒர்த்தரா அப்படின்ற மாதிரி வந்தேன். ஸோ அதனால இந்த படம் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, நல்லா இருக்குது. நம்ம தேட்டரில் இருக்குது, என் ஊரில் இருக்குது, அங்கெல்லாம் இருக்குமான்னு தெரில. எப்படியாவது இந்த தேட்டரில் பார்த்தே ஆகணும். நல்லா போய் உட்காந்தேன், நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். படத்தோட ரிவ்யூ தான் சூப்பராக இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.